வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான ஜெய் கணேஷ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பார்வதி அப்படின்ற ஒரு அட்வொகேட்டை நமக்கு காட்டுறாங்க. அவங்க டீம் கூட டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு பையன் வந்து டிரைவிங் வேலைலாம் பார்ப்பான். அவன் கஞ்சா வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி போலீஸ் பிடிச்சிருப்பாங்க. அந்த பையனோட அப்பா இருக்காரு பார்த்தீங்களா, கண்டிப்பா என்னோட பையன் அந்த தப்பை பண்ணிருக்க மாட்டான், நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா பையனை காப்பாத்துறதுக்கு இவங்க கிட்ட போதுமான எவிடன்ஸ்லாம் இல்ல. நாளைக்கு தான் இயரிங் வரப்போது, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. ப்ளீஸ் மேடம், என்னோட பையனை காப்பாத்திருங்க அப்படின்ற மாதிரி அந்த அப்பாவும் ஃபீஸ் எல்லாம் தந்துட்டு கிளம்புறாரு. இந்த பார்வதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களும் அந்த கேஸை பத்தியே வீட்டுல யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து இவங்களுக்கு மெயில் வருது. அதாவது அந்த தப்பை யார் உண்மையிலேயே பண்ணாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருது. யாரோ ஒருத்தங்க அன்னோன் அக்கௌண்ட்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. யார் இதுன்றதுலாம் இவங்களுக்கு தெரியல. இவங்க உடனே டீமுக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. டீம் மெம்பர்ஸும் இது மூலியமா கண்டிப்பா பெயில் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அது சரி, இது அனுப்புனது யாருன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. யாருன்ற அடையாளத்தை அவன் வெளிப்பத்தல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அனுப்புன நபரை நமக்கு காமிச்சிடுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. காமிக்ஸ்லாம் ரெடி பண்றது தான் இவரோட வேலையா இருக்கும். இவரோட பேரு கணேஷ் அப்படின்றது. இங்க தான் ஜெய் கணேஷ்னு படத்தோட டைட்டில் போடுறாங்க. இந்த பார்வதியும் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாம் விசாரிக்க சொல்லி சொல்றாங்க. இப்பதான் நம்ம ஹீரோவை பத்தி தெளிவா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நடக்க முடியாது. வீல் சேர் மூலியமா தான் எல்லா இடத்துக்கும் இவர் போகணும். இவருக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதனாலதான் இவரோட காலை இவர் இழந்திருப்பாரு. இவரோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மெக்கானிக்கல் ஷெட் தான் வச்சிருக்காரு. அந்த இடத்துல அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக இவர் வந்திருக்காரு. அங்க கஸ்டமர் மாதிரி ஒரு பையன் இருக்கான். அவனை ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்குறான். ஹீரோ ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருக்காரு. என்ன புதுசா வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவன் எடுத்து பாக்குறான். இது வாட்டர் பாட்டில் இல்ல, யூரினை பிடிக்கிறதுக்காக வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. எது யூரினா அப்படின்ற மாதிரி அந்த பையன் ஷாக் ஆகி திரும்பி அந்த இடத்துல வச்சிடறான். இப்போ ஒரு டிவி சேனல்ல நமக்கு காட்டுறாங்க. இங்க போட்டோ எடிட் பண்ற வேலையை தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. இப்ப வேலைக்காக வராரு. அப்பதான் புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்திருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அவங்களும் ஃபார்முலா இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. இவரும் வேலையை பார்க்கறதுக்காக உள்ள வராரு. புதுசா வந்த பொண்ணு ஹீரோக்கு எப்படி ஆச்சுன்ற மாதிரிலாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அச்சச்சோ பாவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோவோட காதுலயும் கேக்குது. ஹீரோவும் லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வந்த வேலையை ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. இவரோட பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு எம்எல்ஏவா பயங்கரமா கிண்டல் பண்ற மாதிரிலாம் போஸ்டர் ரெடி பண்ண சொல்லிட்டாரு. இவ்வளவு மோசமா போஸ்டர் ரெடி பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி போட்டாதான் அவனே வந்து பேசுவான். அப்பதான் ஒரு பேமெண்ட்டை நான் பார்க்க முடியும். நான் சொன்னதை மட்டும் செய்யுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ விருப்பம் இல்லாம இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்காங்க. ஹீரோ யார்கிட்டயும் சில் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நினைக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேருமே இந்த வீக் தியேட்டருக்கு போலாம், ஜாலியா ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தாராளமா போலாம், ஆனா ஸ்கிரீனுக்குள்ள வரைக்கும் நீ தான் என்ன தூக்கிட்டு போய் உட்கார வைக்கணும், முடியுமான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அப்பதான் இவங்களுக்கு விஷயம் புரியுது. சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் ஒரு நியூஸை கவனிக்கிறாரு. இவர் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அனுப்பி விட்டார் பாத்தீங்களா, அது மூலியமா அந்த பையனை காப்பாத்திட்டாங்கன்னு தெரிய வருது. ஹீரோவோட பாஸ் ஒரு போஸ்ட் போட்டார் பாத்தீங்களா, அதை இப்பதான் இந்த எம்எல்ஏ பாக்குறாரு. இவரோட பேரு பிரசாத் அப்படின்றது. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட கோவமா கேட்கிறாரு. காசை எதிர்பார்த்து தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டோ சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் அவரோட பிளாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. வழியில நின்று செக்யூரிட்டி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப கார்ல வந்த நபரை இவரை கண்ட மினிக்கு திட்டுறாரு. எப்பவுமே இங்கதான் நிப்பியா, உள்ள போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. காரணமே இல்லாம ரூடா நந்துக்கிறாருல, பதிலுக்கு ஹீரோவும் திட்டுற மாதிரி பேசுறாரு. இப்ப லிப்ட்ல இவரோட பிளாட்டுக்கு போலான்னு நினைக்கிறாரு. அப்பதான் ரெண்டு பசங்க விளையாடுறதுக்காக வந்துடுறாங்க. இதுல ஒரு பையனோட பேரு அயன் அப்படின்றது. அந்த பையனுக்கு இவரை ரொம்பவே பிடிக்கும். எப்பவுமே சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி தான் இவரை கூப்பிடுவான். ஜாலியா இவர்கிட்ட பேசிட்டு கிளம்புறான். ஹீரோ கூட சரக்கு அடிக்கிறதுக்காக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. மூணு பேருமே சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவா வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க இவரோட ரூம் வந்துடுறாரு. இப்ப டிசைனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் காலையில நடந்த எல்லா விஷயமும் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவரால நடக்க முடியாததை வச்சு சிலர் கிண்டல் பண்ணுவாங்க, சிலர் இறக்கப்படுவாங்க. இது ரெண்டுமே இவருக்கு பிடிக்காது. இப்ப பாட்டு சவுண்ட் கேக்குது. என்ன பாட்டு சவுண்ட் கேக்குதுன்னு வெளியே வந்து பாக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா அந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவால இந்த மாதிரி ஆட முடியாது இல்ல, அதை நினைச்சு ஹீரோவா இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோக்கு ஒரு லேடி கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ இவரோட காமிக்ஸை நிறைய பப்ளிகேஷனுக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒருத்தங்க தான் கால் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வாப்பா மீட் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அவங்க சொன்ன இடத்துல அவங்கள பாக்குறதுக்காக வராரு. அந்த இடத்துல தெரியாம ஸ்லிப் ஆகி இவர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு.
இத பாக்குற ஹீரோயின் தான் வேகமா இவரை தூக்கி விடுறாங்க. நம்ம ஹீரோயின் பேரு நிதி அப்படின்றது. வர சொன்ன லேடியோட பொண்ணா தான் இருப்பாங்க. நான் எல்லா காமிக்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான்லாம் உங்களை வர சொல்லி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நிதியோட அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் தான் அவனை வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. காமிக்ஸ் எல்லாம் வாங்கி பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, நம்ம பப்ளிகேஷனையே மூடலான் இருக்கோம், இப்ப எதுக்காகமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கோவப்படுறாங்க. இவன் எழுதின கதைலாம் உன்னோட அப்பா கதை மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும், நம்ம திரும்பி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே ஹீரோயின் விருப்பம் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, இந்த புக்கை மட்டும் தந்துட்டு போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி இந்த புக்கை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இதை நீ படிச்சு பாரு அப்படின்ற மாதிரி அம்மாவும் ஹீரோயின் கிட்ட தராங்க. எம்எல்ஏ ஒய்ஃபையும் பையனையும் கூப்பிட்டு வெளியே போலான்னு நினைக்கிறாரு. எம்எல்ஏ வீட்டுக்கு பக்கத்துல தான் ஹீரோவோட வீடு இருக்கும். இப்ப இந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோவை பார்த்தோன்னா சந்தோஷமா பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சிடறான். ஹீரோ கிட்ட ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்கான். இப்ப எம்எல்ஏவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இவனும் அந்த பத்திரிகையில தான் வேலை பார்க்கறான். இவன் தான் சொல்ல போனா அதை எடிட்டே பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நம்மளை கிண்டல் பண்ணி எடிட் பண்ணது இவன் தானா அப்படின்ற மாதிரி எம்எல்ஏக்கு ஒரு கோவம் வருது. இருந்தாலும் ஹீரோ கிட்ட ஃபார்முலா பேசிட்டு இப்ப ஒய்ஃபையும் பையனையும் கூப்பிட்டு கிளம்புறாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, கதை எப்படி இருக்கு படிச்சு பார்ப்போன்ற மாதிரி கதையை எடுத்து படிக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. இப்ப எல்லா கதையும் படிச்சு முடிச்சிடுறாங்க. நீங்க சொன்னது உண்மைதாமா, எல்லா கதையும் சூப்பரா இருக்கு, இதை ஆப் மாதிரி ரிலீஸ் பண்ணோம்னா நல்லா போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்காக தான் அந்த பையனை வர சொன்னேன். இப்ப நீ தான் திரும்பி அந்த பையன் கிட்ட பேசணும், என்னாலாம் கால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எப்படி திரும்பி பேசுறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. பார்வதி அந்த ஐடியா கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கல்ல, ஆட்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க போல. இப்ப பார்வதியும் ஹீரோவோட அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இன்னும் கூட இவங்களுக்கு லைட்டா டவுட் இருக்கு. அதனால ஹீரோக்கு சிஸ்டத்துல எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட கேக்குறாங்க. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து சிஸ்டத்தை பத்தி தான் நிறைய கத்துக்கிட்டான், அதனால அவனுக்கு நிறைய டேலண்ட்லாம் இருக்குன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. சோ கண்டிப்பா ஹீரோ தான் இதை பண்ணிருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க விசாரிக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ நான் தான் அனுப்புனேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க இருக்காங்கல்ல, இதே மாதிரி தொடர்ச்சியா நீ எங்களுக்கு வேலை பார்த்தா நல்லா இருக்கும், அது மூலியமா உனக்கு காசும் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் காசுக்காகலாம் இந்த விஷயத்த பண்ணல, ஒரு அப்பாவி தண்டிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்ணேன், நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி மனசு மாறுச்சுன்னா கால் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்களும் கிளம்பிடுறாங்க. அவங்க தான் காசு தரதா சொல்றாங்கல்ல, நீ வேலையை பார்க்கலாம்ல, லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போலாம்ல அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. என்னால லைஃப்ல அடுத்த லெவலுக்கு எல்லாம் போக முடியாதுப்பா, என்ன நடந்தாலும் சரி என்னால நடக்க முடியாது, அப்புறம் எப்படி லைஃப்ல நான் அடுத்த லெவலுக்கு போவேன்ற மாதிரிலாம் கொஞ்சம் விரக்தியா பேசுறாரு. பையனுக்கு கால் இல்லாததை நினைச்சு பையன் ஃபீல் பண்றாருன்னு அப்பாவுக்கு புரியுது. அப்பவும் இதை நினைச்சு லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஒரு ஆப் லான்ச் பண்ணணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, அது விஷயமா ஒருத்தர் கிட்ட பேசுறாங்க. அவரும் காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்றதா சொல்றாரு. இது மூலியமா சீக்கிரமா லான்ச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அங்கிருந்து வெளியே வரும்போது ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ கொஞ்சம் கோவமா தான் போறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அன்னைக்கு நடந்ததுக்காக என்ன மன்னிச்சிருங்க, உங்களை வச்சுதான் இந்த ப்ராஜெக்ட பண்ணலாம்னு நினைக்கிறேன், எனக்கு நிறைய கதெல்லாம் ரெடி பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறிடலாம் அப்படின்ற மாதிரி கையை தராங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, சரின்ற மாதிரி இவங்களுக்கு கையை கொடுக்குறாரு. மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒத்துமையா வேலையை பாக்குறாங்க. அந்த ஆப்பையும் நல்லபடியா லான்ச் பண்ணிடுறாங்க. அந்த ஆப்பை பத்தி எல்லாம் அயன் கிட்டயும் இவர் சொல்லிடுறாரு. அயன் இருக்கான் பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த ஆப்ல இருக்க கதையெல்லாம் படிக்கிறான். நான் தான் அதுல வர ஜெய் கணேஷ் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடுறான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. கதையில வர மாதிரி எனக்கும் ஒரு சூப்பர் பவர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு என்ன சூப்பர் பவர் வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உங்களை மாதிரி நடக்க முடிஞ்சா எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் எவ்வளவு ஃபீலிங்ல இருக்காருன்றது ஹீரோயினுக்கு புரியுது. மனசு மாறுச்சுன்னா வாங்கன்ற மாதிரி வித்யா சொன்னாங்கல்ல, இவரும் வித்யாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்காக வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்பா கிட்டயும் இதை பத்தி எல்லாம் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின் கூட சேர்ந்த மாதிரி இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் புதுசா கதை எழுதணும், வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சரி நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. வேற எப்படி கதையை யோசிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. நிறைய இடத்துல நகைலாம் கொள்ளையடிக்கப்படுறதை இவர் நியூஸ் மூலியமா பாக்குறாரு. இதை நம்மளோட ஜெய் கணேஷ் சால்வ் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கதை கிரியேட் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. சூப்பரா இருக்கும், ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சந்தோஷமா சொல்றாங்க. இது வரைக்கும் நிறைய திருட்டெல்லாம் நடந்துருச்சு, ஆனா போலீஸால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, யார் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றத ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த ஆங்கிள் விசாரிங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துடுறாரு. அது மூலியமா போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அப்படி அரசு செய்யப்பட்டவர் சாதாரண திருடனா இருப்பாரு. இவங்க மெயின் திருடனை விட்டு இந்த அப்பாவியை பிடிச்சிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இது சம்பந்தமா வித்யா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. டிராப் வச்சு உண்மையான திருடனை பிடிப்பாங்கன்னு பார்த்தா இவங்க அப்பாவியான திருடனை பிடிச்சிருக்காங்க, நீங்க தான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. போலீஸ் நிறைய செக்ஷன்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க, என்னால பெருசா எதுவும் பண்ண முடியாது, பட் ட்ரை பண்றேன்னு சொல்றாங்க. இத பத்தி நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கோம். அந்த உண்மையான திருடன் மாட்டிக்கிட்டான், இதை வச்சு நம்ம கதை எழுதலாம்னு ஹீரோயின் சொல்லிட்டாங்க. அவன் ஒன்னும் உண்மையான திருடன் இல்ல, என்னால இந்த கதையை எழுத முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட லைட்டா கோவப்பட்டுறாரு. இப்ப இவர் சோகமா இருக்கும் போது அந்த பையன் வந்து விளையாடுறான். அந்த பையன் கிட்டே இவர் லைட்டா ரூடாலாம் நடந்துக்கிறாரு.
அந்த பையனோட பர்த்டே வருது, அதுக்காவது கண்டிப்பா வரணும்னு சொல்றான். இப்ப ஹீரோவும் போலீஸ்க்கு கால் பண்ணி பேசுறாரு. ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் குத்தது நான் தான், அதுல ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா போலீஸுங்க ஏத்துக்க மாட்டாங்க. எது பேசணும்னாலும் ஸ்டேஷனுக்கு வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரால் தான் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போக முடியாதுல்ல, அதனால இவரும் காலை கட் பண்ணிடுறாரு. அந்த பையன் பர்த்டேன்ற மாதிரி சொன்னான் பாத்தீங்களா, அவனை பார்க்கலான்ற மாதிரி இவர் வந்துடுறாரு. அந்த பையன் சூப்பர்மேன் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கான். இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த எம்எல்ஏ பேசுறதுக்காக வந்துடுறாரு. நடக்க முடியலனாலும் வீட்லயே அடைஞ்சு கிடக்காம இந்த மாதிரி வெளியெல்லாம் வரது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது அப்படின்ற மாதிரி பேசுறாரு. கொஞ்சம் ஹீரோவை கிண்டல் பண்ற மாதிரி தான் பேசுறாரு. இது ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருது. கொஞ்சம் கோவமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கிளம்பிட்டு இருக்கும் போதுதான் அந்த பையன் இந்த விஷயத்தை கவனிக்கிறான். எங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க இருங்கன்ற மாதிரிலாம் அந்த பையன் சொல்றான். இல்ல வேலை இருக்குன்னு இவர் கிளம்ப பாக்குறாரு. சரி எனக்கான கிஃப்ட் எங்கன்னு கேக்குறான். நான் கிஃப்ட் வாங்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவர்கிட்ட இருக்க சிவிங்கம்மா எடுக்கிறான். இது எனக்கு போதும் அப்படின்ற மாதிரிலாம் ஜாலியா பேசிட்டு இருக்கான். நம்ம ரெண்டு பேருமே ரேஸ் மாதிரிலாம் ஓடுவோம்ல, இப்போ ஓடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே ரேஸ் மாதிரிலாம் ஓடிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. கடைசியா இவர் வேணாம்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதை பண்ண வேணான்ற மாதிரி ஹீரோயின் ஏத்துக்கிறாங்க. வேற ஒரு லேடிய பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்க. இந்த அப்பாயின்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், நாளைக்கு நீங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இந்த பையன் எங்கன்னு பாக்குறாரு. பார்த்தா பையனை கார்ல ஒரு நபர் கடத்திட்டு போறாரு. இவரும் ஷாக்கிங்கா அந்த நபரை பாக்குறாரு. அதுக்குள்ள அந்த நபர் இருக்காருல, கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இப்ப போலீஸ்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கடத்தின நபர் எப்படி இருந்தான்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட விசாரிக்கிறாங்க. அவன் மாஸ்க் போட்டுதான், கையில ஒரு டாட்டூ இருந்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. எம்எல்ஏவோட ஒய்ஃப் பயங்கரமா அழுவுறாங்க. ஹஸ்பண்டோட எதிரிங்க யாராவது தான் கடத்தி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. உங்களால தான் என்னோட பையன் காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா புலம்புறாங்க. இப்ப டக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி விசாரணை எல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கார் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு லேடி இவர்கிட்ட டீட்டெயிலா கேக்குறாங்க. அது மூலியமா அந்த காரை கண்டுபிடிச்சு இவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி போகும்போது தான் அந்த கார் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கிறது தெரிய வருது. இந்த காரை விட்டுட்டு வேற கார்ல போயிருக்கான்னு தெரியுது. ஹீரோ அந்த நபரோட கண்ணை மட்டும் பார்த்ததா சொன்னாரு பாத்தீங்களா, இங்க இருக்க எட்டம் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. கண்ணை பார்த்ததா சொன்னீங்கல்ல, டிராயிங் ஆர்டிஸ்டா வர வைக்கிறேன், நீங்க அடையாளம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானே வரைவேன், எனக்கு வரைய தெரியும்னு சொல்லிட்டாரு. அப்ப சீக்கிரமா வரைங்கன்ற மாதிரி இந்த ஆபீசர் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் கண்ணை மட்டும் இந்த இடத்துல வரைஞ்சு காமிக்கிறாரு. கண்ணை வச்சு மட்டும் அவனை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நிச்சயமா என்னால கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அதனால செக் போஸ்ட்ல இருக்க சிசிடிவி எல்லாம் இவர்கிட்ட காட்டுங்கன்ற மாதிரி எட்டு சொல்லிட்டாரு. ஆட்களும் வீடியோலாம் இவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு காரை பாக்குறாரு. கண்டிப்பா இதுல இருக்கவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த காரை ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கேமரால ஃபாலோ பண்ணி போக முடியுது. அதுக்கு மேல கேமரால இருந்து அவன் மிஸ் ஆயிடுறான். எங்க போனான்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. கண்ணு மூலியமா முகத்தெல்லாம் வரைய முடியுமா அப்படின்ற மாதிரி இவர் அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாரு. லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார், பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இங்க இருக்க ஹீரோ இருக்கார்ல, நிச்சயமா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற அந்த லேடி அசிஸ்டன்ட்டுக்கு கோவமா இருக்கு. என்ன நம்ம இடத்துல வந்து இவன் சீன் போடுறான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவரோட கண்ணை வச்சு அவரோட மூக்கு வாயிலாம் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி இவர் வரையறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. இதெல்லாம் அந்த லேடியும் கவனிக்கிறாங்க. இதெல்லாம் கஷ்டம், வேலைக்கே ஆவாது அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டாங்க. ஹீரோவும் அவனோட கண்ணை பார்த்தாரு பாத்தீங்களா, திரும்ப திரும்ப மனசுக்குள்ள யோசிச்சு பாக்குறாரு. இப்படிதான் மூக்கு வாய் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவரன் டிசைன் பண்ணிடுறாரு. அவன் கண்டிப்பா பார்க்க இப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எட்டுக்கிட்ட காட்டுறதுக்காக வராரு. அப்பதான் எஃப்எம் ஸ்டேஷனுக்கு ஒரு நபர் கால் பண்றான். அவன் பேரு மோகன் அப்படின்றது. என்னோட பிரச்சனைக்காக எம்எல்ஏ கிட்ட எத்தனையோ வாட்டி மனுவை கொடுத்திருக்கேன், ஒரு ஆக்ஷனை எத்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு அவரோட பையனை தூக்கணும்னு ஒரு டீமே ஃபார்ம் பண்ணி யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி மக்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. பேசிட்டு இருக்க அந்த மோகன் யாருன்றது இந்த எம்எல்ஏக்கு தெரியுது. அவன் தான் பேரை சொல்லிட்டான்ல, அது மூலியமா இவங்களும் தேடி பாக்குறாங்க. அவன் எப்படி இருப்பான்றதை இவங்க பாக்குறாங்க. அந்த போட்டோவும் ஹீரோ வரைஞ்ச போட்டோவும் அப்படியே மேட்ச் ஆகுது. ஹீரோ கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த மோகனை பொறுத்த வரைக்கும் அம்முன்ற ஒரு பொண்ணு இருப்பாங்க. மோகனோட ஒய்ஃப்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருப்பாங்க. அந்த அம்மு இருக்கா பாத்தீங்களா, vlog மாதிரிலாம் எடுப்பா. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குப்பை கிடங்கு இருக்கும். அடிக்கடி அதை எரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல இருந்து புகை வரும் பாத்தீங்களா, அதனால இவங்களுக்கு சுவாச பிரச்சனை எல்லாம் ஏற்படும். இது எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி பல வாட்டி இவர் மனு எல்லாம் போட்டு பார்த்திருப்பாரு. எதுவுமே வேலைக்கு ஆயிருக்காது. இவரோட பொண்ணும் அதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவர் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு இறந்து போயிடுவாங்க. இந்த விஷயத்த சுத்தமா இவரால ஏத்துக்க முடியாது. இதுக்கு காரணமான யாரையும் நான் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசி பப்ளிஷே பண்ணிருப்பாரு. ஆனா அந்த டைம் யாரும் அதை பெருசா கண்டிருக்க மாட்டாங்க. இப்ப பார்க்கும் போது தான் அதெல்லாம் தெரிய வருது. உடனே அவரோட வீட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு டீம் வேகமா அவரோட வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கு. பார்த்தா அவர் லைவ்ல ஒரு வீடியோ போடுறாரு. அவர் விஷம் மாதிரி எதையோ குடிச்சிட்டாரு போல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல இறந்து போயிட்டு இருக்காரு.
நான் கொஞ்ச நேரத்துல செத்துருவேன், ஆனா உன்னோட பையன் என்னோட பொண்ணு எப்படி கஷ்டப்பட்டு செத்தாலோ அதே மாதிரிதான் சாவான், அந்த விஷயத்தெல்லாம் நீ பார்க்கணும், நீ பார்த்து கஷ்டப்படணும், அதான் எனக்கு தேவைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இதெல்லாம் லைவ்ல தான் ஓடிட்டு இருக்கு. அவரோட லேப்டாப்ல இருக்க விஷயத்தெல்லாம் எடுக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப இங்க இருந்தே அவரோட லேப்டாப்பை ஹேக் பண்றாரு. அதுல இருக்க விஷயத்தெல்லாம் சேகரிச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ள போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸ் வரும்போது இந்த நபர் இறந்து போயிடுறாரு. இப்ப போலீஸ் இருக்காங்கல்ல, அங்க இருக்க லேப்டாப் எல்லாம் கைப்பற்றிடுறாங்க. என் பொண்ணு மாதிரியே கஷ்டப்பட வச்சு சாவடிக்கிறன்ற மாதிரி அவன் சொன்னான் பாத்தீங்களா, ஒருவேளை குப்பை கடங்களை வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா அந்த டீமும் குப்பை கடங்களை தேடி பாக்குறாங்க. எவ்வளவு தேடினாலும் அந்த இடத்துல பையன் கிடைக்கவே மாட்டான். அந்த மோகன் என்னெல்லாம் வாங்கியிருக்காருன்றதை ஹீரோ செக் பண்ணிட்டாரு. சவுண்ட் வெளியே கேட்காம இருக்கிறதுக்கு ஒண்ணு ஒட்டுவாங்கல்ல, அது நிறைய வாங்கியிருக்காரு. அதே மாதிரி பாய்சனஸ் கேஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. சோ இது மூலியமா ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணிருக்காருன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த இடத்தை நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் அந்த பையன் கண் முழிக்கிறான். அங்க இருக்க சிலிண்டர் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை கேஸை லீக் பண்ணுது. அந்த பையனால அந்த ரூமை விட்டு வெளியே போக முடியல. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்கல்ல, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நேரத்துல என்னால வர முடியாது, நீ மட்டும் போ, அதே மாதிரி என்ன இந்த இடத்துல டிராப் பண்ணிட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களும் டிராப் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. அவர் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்காரு அப்படின்றத ஹீரோவும் எட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நாங்க தானே லேப்டாப் எடுத்தோம், அப்புறம் எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் இவங்களுக்கு ஒரு கால் கனெக்ட் ஆகுது. இறந்து போன மோகன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த டைம் கால் கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி தான் ஒரு வீடியோ கால் கனெக்ட் ஆகுது. அந்த பையனுக்கு இவங்க எல்லாருமே தெரியுறாங்க. அப்பா என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். ஹீரோ இந்த மாதிரி இடத்துல தான் அந்த பையன் மாட்டிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. ஹீரோ கரெக்டா சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த எட்டும் யோசிக்கிறாரு. சூப்பர் ஹீரோ, நீயும் இங்கதான் இருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து அந்த பையன் கேட்கிறான். அந்த பையனை பயம்புத்த கூடாதுன்னு ஹீரோ நினைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு கேம் தான், நாங்க தான் பிளான் பண்ணி அந்த இடத்துல உன்னை லாக் பண்ணி வச்சிருக்கோம், நீ அந்த இடத்த ஏதாவது க்ளூவை கண்டுபிடிச்சா வெளியே வரலாம், தேடி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பையனும் பயப்படாம ஓரளவுக்கு தேட ஆரம்பிக்கிறான். அப்படி தேடிட்டு இருக்கும் போது உடஞ்ச மாதிரி ஒரு சீடி தான் கிடைக்குது. இந்த சீடி மட்டும் தான் கிடைச்சது, இதுதான் க்ளூவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே காலு கட் ஆயிருது. அந்த பையனுக்கு திரும்பி பயம் வந்துருது. என்கிட்ட பேசுங்க பேசுங்கன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் மோகனோட லேப்டாப்பை தாங்கன்னு கேட்கிறாரு. எட்டும் தர சொல்லி சொல்றாரு. ஆனா இங்க இருக்க பொண்ணு இருக்காங்கல்ல, இந்த மாதிரி தரது எனக்கு என்னமோ சரியா படல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. லேப்டாப் இவ்வளவு நேரம் உங்க கிட்ட இருந்தது, ஆனா நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் கண்டுபிடிச்சிருக்கான், அதனால இவனோட ஹெல்ப் நமக்கு தேவை, அவன் கூட சேர்ந்து வேலை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த லேடியும் ஏத்துக்கிறாங்க. இந்த மோகனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்ற மாதிரிலாம் ஹீரோ ஃபில்டர் பண்றாரு. யாரெல்லாம் கடைசியா பார்த்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பாக்குறாரு. அப்படி பார்த்த ஒரு நபர் புதுசா வீட்ல ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இந்த வீட்ல ரெனோவேஷன் ஒர்க் நடந்திருக்கு, அந்த இடத்துல ஏன் இந்த செட்டப் அமைச்சிருக்க கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீங்க உடனே போய் செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஆட்கள் எல்லாருமே வேகமா இங்க இருந்து செக் பண்றதுக்காக கிளம்புறாங்க. ஹீரோ ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சதா எல்லாருமே நினைக்கிறாங்க. இதனால இந்த பையனோட அப்பா இருக்காருல, ஹீரோக்கு நன்றிலாம் சொல்லிட்டாரு. அந்த பையனுக்கு திரும்பி காலு கனெக்ட் ஆகுது. கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ்லாம் வந்துருவாங்கன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. அந்த வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டோட ஓனர் விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதை மீறியே இவங்க எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவும் கவலைப்படாத, ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. போலீஸும் புதுசா ரெனோவேஷன் ஒர்க் நடந்த இடத்துக்குள்ள நுழையிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வெறும் ரூம் தான் இருக்கு. இவங்க நினைச்ச மாதிரி எந்த ஒரு ஸ்டுடியோ செட்டப்பும் இல்ல. ஏமாந்துட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பேச்சை கேட்டு தானே அந்த இடத்துக்கு எல்லாருமே போனாங்க. இப்ப டைம் வேஸ்ட் ஆனது தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஹீரோவை போட்டு பயங்கரமா எட்டும் திட்டுறாரு. இதுக்கப்புறம் தேவைன்னா நாங்க கூப்பிடுறோம், நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என் பையன் ஒன்ன போய் சூப்பர் ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான் பாரு, நீலாம் எதுக்குமே லாய்க்கு இல்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இந்த எம்எல்ஏவும் திட்டுறாரு. இதனால ஹீரோ சோகமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோட பாஸ்க்கு இந்த தகவல்லாம் கிடைச்சிருது. அதாவது அந்த பையன் சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாம் கிடைச்சிருது. ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கான்ஸ்டபிள் தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. இது மூலியமா இவரும் நியூஸ்ல பேசிட்டு இருக்காரு. நியூஸ்ல பேசிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்குமே இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்துருது. இப்ப போலீஸ் டீமை சேர்ந்தவங்க எல்லாருமே பயங்கரமா கோவப்படுறாங்க. ஹீரோவோட வேலையா தான் இருக்கும்ன்ற மாதிரி ஹீரோவை கால் பண்ணி திட்டுறாங்க. நான்லாம் அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கலன்னு சொல்லிட்டாரு. ஆனா போலீஸுங்க ஏத்துக்க மாட்டாங்க, இவரோட வேலைன்ற மாதிரி திட்டுறாங்க. ஹீரோவும் அப்பாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. நான் வேஸ்ட்பா, என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லாத, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், நிச்சயமா உன்னால முடியும், நீ ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறாரு. ஹீரோ இருக்கார்ல, முகத்தெல்லாம் கழுவி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா மாறுறாரு. மோகன் கடைசி சில நாட்களா ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பாரு. அந்த ஹோட்டலோட ஃபுட்டேஜை வாங்குங்கன்ற மாதிரி எட்டி கிட்ட சொல்லி இவர் வாங்கியிருப்பாரு. இப்ப அந்த ஃபுட்டேஜ் இவர்கிட்ட தான் இருக்கு. அந்த ஃபுட்டேஜ் மூலியமா ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. மோகன் அந்த ஹோட்டலுக்கு போறாரு. ஆனா யார்கிட்டயுமே பேசாம கிளம்பிடுறாரு. இதுல இருந்து இவரால் பெருசா எதையும் கண்டுபிடிக்க முடியல. ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் சொல்லி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, உனக்கு ஆல்ரெடி ஒரு சூப்பர் பவர் இருக்கு, அதுதான் உன்னோட மூளை, நீ நல்லா தேடி பாரு, கண்டிப்பா கண்டுபிடிப்பன்னு சொல்றாங்க.
அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பையனுக்கு தைரியத்தை கொடுக்கணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு தடவை கால் போலீஸ் ஸ்டேஷன்ல கனெக்ட் ஆகும் பாத்தீங்களா, அப்படி கனெக்ட் ஆகிற கால்ல இவரு சேர்ந்துடுறாரு. இவர் அந்த பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ கவலைப்படாத, நான் எப்படினாலும் உன்னை காப்பாத்திடுவேன், அது வரைக்கும் நீ ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நடந்துக்கணும், நான் சொல்ற மாதிரி அந்த இடத்துல பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த பையன் ஏத்துக்கிறான். இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவனோட மூக்குல ஒரு துணியை கட்டிக்கிறான். ஒரு சிலிண்டர்ல இருந்து கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த சிலிண்டருக்கு பக்கத்துல வந்து அதை ஒரு மாதிரி லாக் பண்றான். ஈரின் ஒரு லேடியை பார்க்கறதுக்காக தானே வெயிட் பண்ணாங்க. இப்ப அந்த லேடி வந்துடுறாங்க. இந்த கதையெல்லாம் படிங்க மேடம், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி ஹீரோவோட கதையெல்லாம் இவங்க தந்துட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஹோட்டலுக்கே நேரடியா போகணும்னு நினைக்கிறாரு. அதனால ஒரு டாக்ஸியை புக் பண்ணிடுறாரு. அந்த பையனும் அந்த இடத்துக்கு கூட்டு போறான். ஹீரோ ஹோட்டல்ல இருக்கவங்க கிட்ட மோகனை பத்தி விசாரிக்கிறாரு. மேற்கொண்டு ஃபுட்டேஜ வேற ஆங்கிள் எல்லாம் பாக்குறாரு. அப்பதான் மோகன் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு நபர்கிட்ட சிக்னல்லே கம்யூனிகேட் பண்றது தெரிய வருது. நாளை பின்ன இந்த வீடியோவை செக் பண்ணுவாங்க, நம்ம மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்றாரு. ஆனா ஹீரோ அதை கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த நபர் யாருன்றதை தேடணும்னு நினைக்கிறாரு. மோகனோட அந்த ஃப்ரெண்டு பேரு கிருஷ்ணன் அப்படின்றது, அதாவது ஐடி கம்பெனில எல்லாம் சிஸ்டத்தை மொத்தமா ரெடி பண்ணி தருவாங்கல்ல, அந்த வேலையை பாக்குறவரா தான் இருப்பாரு. அவர் ரீசெண்டா எந்த இடத்துல எல்லாம் வேலை பார்த்தாரு அப்படின்ற மாதிரி இவர் விசாரிக்கிறாரு. 2-3 ஐடி கம்பெனியை சொல்றாங்க. அந்த இடத்துல எல்லாம் செக் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் நினைக்கிறாரு. இத பத்தி அவங்களுக்கு கால் பண்ணி சொல்றாரு. ஆனா அவங்க தான் ஹீரோ மேல கோவத்துல இருக்காங்கல்ல, நீ ஒன்னுத்தையும் சொல்ல தேவையில்ல, என்ன பண்ணோன்றதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல ஹீரோவும் நம்மளே போனோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த பையன் அந்த கேஸை லாக் பண்ணாம பாத்தீங்களா, அதை மீறி திரும்பி கேஸ் லீக் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி இந்த பையனுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வருது. இந்த பையன் ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கான். இந்த டாக்ஸி டிரைவர் ஒரு ஸ்டூடெண்டா இருப்பாரு. இன்னைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, நீங்க இப்ப சொல்ற இடத்துல இறக்கி விட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் இந்த பையன் யாருன்றதை ஹீரோ யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஒரு பையனுக்கு இவர் ஸ்டார்டிங்ல ஹெல்ப் பண்ணார்ல, அந்த பையனா தான் இந்த பையன் இருப்பான். விஷயத்தெல்லாம் சொன்னா கண்டிப்பா இவன் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஆனா விஷயத்தெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப அந்த பையனை வேகமா அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். அப்படி கூட்டு போயிட்டு இருக்கும் போது போன் வருது. இவன் எடுத்து பேசுறான். ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. கார் ஓட்டும் போது போன் பேசுவியான்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப கோவமா பேசிட்டோன்றதுக்காக அந்த பையன் கிட்ட சாரி கேக்குறாரு. நான் எதுக்காக சொல்றேன்னா, பைக்ல போகும்போது போன் பேசி தான் நான் இந்த நிலைமைக்கு மாறிட்டேன், அதுக்காக தான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காது அப்படின்ற மாதிரிலாம் மன்னிப்பு கேக்குறாரு. அந்த கிருஷ்ணன் வேலை பார்த்த ஐடி கம்பெனிக்கு வந்துடுறாரு. இங்க அந்த மாதிரி தனி ரூம் இருக்குமான்ற மாதிரிலாம் தேடி பாக்குறாரு. அந்த மாதிரி ரூம் இருக்க மாதிரியே இவருக்கு தெரியல. அதே சமயம் போலீஸுங்களுக்கு கால் கனெக்ட் ஆகுது. அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறத போலீஸுங்கெல்லாம் பாக்குறாங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்குமே இந்த தகவல்லாம் தெரியுது. ஹீரோவும் சீக்கிரமா அந்த பையனை காப்பாத்த போகணும்னு நினைக்கிறாரு. இப்ப டாக்ஸி புக் பண்ணோம்ல, புக் பண்றாரு. வரவே 20 நிமிஷம் ஆகும்ன்ற மாதிரி காட்டுது. அப்ப இந்த பையன் கரெக்டா வந்துடுறான். நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு தெரியுது, எங்கனாலும் நானே கூட்டு போறேன், வண்டியில ஏறுங்கன்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா அந்த ஹெல்ப் திரும்ப நமக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த லேடி இருக்காங்கல்ல, கதையெல்லாம் படிக்கிறாங்க. உண்மையிலேயே கதை வேற லெவல்ல இருக்குன்ற மாதிரி ஹீரோனை பாராட்டிட்டு இருக்காங்க. நான் வெயிட் பண்றேன், நீங்க போங்கன்ற மாதிரி அந்த பையனோ ஹீரோவை உள்ள அனுப்பி விடுறான். வந்த ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இங்க ரீசெண்டா கிருஷ்ணன் ஏதாவது வேலை பார்த்தாரா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆமா, சர்வர் இடத்துல வேலை பார்த்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் ஒரு பையன் கூட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துக்குள்ள நீங்க போயிருக்கீங்களான்னு ஹீரோ கேக்குறாரு. இல்ல ஓப்பனிங் ஃபங்க்ஷன் இந்த தேதி தான் வச்சிருக்கோம், நாங்க யாருமே போனது இல்லைன்ற மாதிரி அந்த பையன் சொல்றாரு. என் ஃபேஸை வச்சு உள்ள போலான்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். ஆனா உள்ள போக முடியல. கிருஷ்ணன் அவரோட ஃபேஸோட சிங்க் பண்ணி வச்சிருக்கிறது ஹீரோக்கு புரிஞ்சிருது. உள்ள ஒரு பையன் மாட்டிட்டு இருக்கான், அந்த பையனை காப்பாத்தணும்னா எப்படியாவது உள்ள போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நான் என் சைட்ல என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன்ற மாதிரி இந்த பையன் இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோவை ஹேக்கிங் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாரு. இப்ப கிருஷ்ணனுக்கு பதிலா வேற ஒரு ஃபேஸை செட் பண்ண முடியுது. அந்த பையனோட ஃபேஸை செட் பண்ணி ஓபன் பண்ணிடலாம்னு பாக்குறாரு. ஆனா அந்த பையன் கூப்பிட வரமாட்டான். எங்க போனான்னு தெரியல. நம்ம ஃபேஸையே செட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிடுறாரு. இப்ப நிமிர்ந்து அந்த இடத்துல காட்டணும்ல, இவரால நிமிர முடியல. சோ அந்த இடத்துல இவரோட ஃபேஸை காட்ட முடியல. இவர் நிமிர ட்ரை பண்ணி ஏடகடமா கீழே தான் விழுந்துடுறாரு. அந்த பையன் ஏற்கனவே உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அதெல்லாம் ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு இவர் எந்திரிக்கிறாரு. இப்ப நின்னவர் அந்த இடத்துல முகத்தை காமிச்சிடுறாரு. அதனால கதை ஓப்பன் ஆகி இவர் பொத்துன்னு உள்ள விழுந்துடுறாரு. இப்ப தவண்டுகிட்டே அந்த பையன் பக்கத்துல வந்துடுறாரு. அந்த பையனை இழுத்துக்கிட்டே இவர் கதவுக்கு வெளியே வந்துடுறாரு. அதனால அந்த பையன் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறான். அதே மாதிரி போலீஸ்க்கெல்லாம் இந்த தகவலை பாஸ் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸ்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க 2 பேரையும் நல்லபடியா அங்க இருந்து காப்பாத்திடுறாங்க. அதே மாதிரி எம்எல்ஏ அப்செட் ஆன மாதிரி கிளம்பி போயிருப்பாரு. உங்க பையனை காப்பாத்தியாச்சு அப்படின்ற மாதிரி தகவலை பாஸ் பண்றாங்க. அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, சூப்பர் ஹீரோ தான் என்ன காப்பாத்தினாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் டிவி மூலியமா பாக்குறாங்க. இவங்களுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருது. ஹீரோ சாதாரண மனுஷன் கிடையாது, சூப்பர் ஹீரோன்ற மாதிரிலாம் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாக்குற அப்பாக்கும் இந்த இடத்துல சந்தோஷமா இருக்கு. இப்ப அப்படியே சில நாட்கள் ஓடுது. ஹீரோ வழக்கம் போல இவரோட ஆபீஸ்ல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு அன்னோன் நம்பர் கிட்ட இருந்து இவருக்கு மெசேஜ் வருது. அதாவது அவன் தான் அந்த ராபரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல. நீ தான் அந்த ஜெய் கணேஷ்ல,
நீயோ நானும் மோதி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஹீரோவும் லைட்டா அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டாரு. அதாவது அந்த கோல்டு எல்லாம் திருடுற ஒரு கும்பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கும்பலுக்கும் ஹீரோக்கும் தான் இதுக்கப்புறம் சண்டைன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.